அப்படியே උත්සාහ කරන්නේ අපිට රුපියල් 1000ක් පඩිය අරන් දෙන්න කියලා මේ කම්කරුවන්ගේ යුනියන් කට්ටිය අපිට පණිවිඩයක් දුන්නා. තාම අවුරුද්දක් යනවා. 3 වෙනි මාසේ 31 මේ ගිවිසුම අස්සම ඉවරයි. එයින් පස්සේ අපිට මේ පඩි ලැබිලා දෙන්න කියලා තාම ලැබලා දුන්නේ. අනිත් එක මේ පාර්ලිමේන්තුවට යනවා අපේ ඡන්දය අරගෙන ගිහලා කම්කරුවන්ගේ ප්‍රශ්න මොනවද විසඳන්න නැතුව කැමැති අංශය අරගෙන කතුරු උඩ තියාගෙන අපේ පඩි වැඩි කරලා දෙන්නම් කියලා උරු පංචාව කරගෙන අපි මිනිස්සුව රවටනවා. අපි රුපියල් 1000ක් ලැබෙනකන් අපි අන්තිම වෙනකන් මේ උද්ඝෝෂණ අතාරින්නේ. අපිට අනිවාර්යයෙන් මේ පඩි මොනවාද රුපියල් 1000ක් විතරයිද ඉල්ලන්නේ වෙන මොනවද 15000ක් දෙන්නම් කියලා ආණ්ඩුව පොරොන්දුනා. ඒ පොරොන්දු වෙච්ච එක පොරොන්දුව ලැබිලා දීලා නැහැ. ඒ නිසා තමයි අපි එබෝස්නි වත්තේ කම්කරුවන්ගේ මේ උද්ඝෝෂණයට ඇති වෙන්නේ. நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஒத்துழைப்பு மார்ச் 31ஆம் தேதியோட தோட்ட தொழிலாளர்களோட கூட்டு முடிவடையுது. அந்த தீபாவளி பெருநாளுக்கு எங்களுக்கு இந்த முன்பணமாக இந்த ஏரியஸ் தரதாக தொழிற்சங்கவாதிகள் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு ஏரியஸ் கிடைக்கும்னு சொல்லி எந்த விதமான ஏரியஸ் கொடுக்க எந்த விதமான கொடுப்பனமும் எங்களுக்கு கிடைக்கல. திரும்ப 15000 ரூபா போனஸ், அதாவது தீபாவளி முன்பணமாக கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அந்த 15000 கூட எங்களுக்கு இன்னும் நம்பிக்கைபூர்வமான ஒரு பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை. அந்த 15000 ரூபாவில் உடனடியாக எங்களுக்கு ஜனாதிபதி பிரதமர் தலை போட்டு இந்த எங்களுடைய சம்பள பிரச்சனைக்கு உடனடியாக நல்ல முடிவு தரும்படி ஏனைய தொழிற்சங்கங்கள் எத்தனை தொழிற்சங்கம் இருந்தாலும் தொழிற்சங்கத்துக்கு நீங்கள் எல்லா தொழிற்சங்கவாரும் முரண்பாடாக பேச்சுவார்த்தை செய்யாமல் எல்லாம் எங்களோட பிரச்சனைக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாரும் ஒத்துழைச்சி இந்த எங்களுடைய சம்பள பேச்சுவார்த்தையை பேசி தருமாறு. ஆனால் நீங்கள் வந்து இந்த கோரிக்கைகள் மட்டும் முன் வைக்கிறீங்களா, வேறு கோரிக்கைகள் எதுவும் இருக்குதா? இல்லை நான் கேட்குறேன். 1000 ரூபா சம்பளம், அடுத்தது விலைவாசி குறைக்க சொல்லி கேட்பீங்க. அதாவது இப்போ எங்களுக்குங்க, அதாவது இப்போ சம்பள ஒப்பந்தம் வந்து ஏற்கனவே சில தொழிற்சங்கம் சொல்லியிருந்தாங்க. இந்த சம்பள ஒப்பந்தம் வந்து ஒரு அடிமை சாஸ்திர ஒப்பந்தம் சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அந்த அடிமை சாஸ்திர ஒப்பந்தத்தை யாராலுமே அந்த ஒப்பந்தத்தை கிழிக்க முடியாத நிலைமையில் இருக்குது. ஏன்னா அந்த ஒப்பந்தம் மீண்டும் எங்களுக்கு அந்த அடிமை சாஸ்திர ஒப்பந்தம் அது வளர்ந்துக்கிட்டு தான் போகுது. அப்போ நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு அதாவது ஏனைய அரசாங்க ஊழியருக்கு என்னென்னு கேட்டால் பட்ஜெட் படி ஒரு வருஷத்துக்கு பட்ஜெட் வாசிக்கிறாங்க பார்லிமெண்ட்டில். பட்ஜெட் படி அரசாங்கத்தில் மற்ற ஏனைய ஊழியருக்கு சம்பளம் கூட்டுறாங்க. விலைவாசி மாதிரி அந்த புள்ளி வீதாசத்துக்கு பரமாக சம்பளம் கூட்டுறாங்க. ஆனால் எங்கள் தொழிலாளிக்கு மட்டும்தான் எங்களுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு பிற்பாடு ஒரு சம்பளம் உயிர். அப்போ அதுக்கு அப்படி பார்க்கும்போது 2 வருஷம் விலைவாசி எங்களுக்கு கூடுது. ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒப்பந்தம், எங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அடிமை சாஸ்திரம். உங்களுக்கு இப்போ இந்த சம்பள உயர்வு கொடுக்காம தீபாவளி முற்பணமெல்லாம் கொடுக்காட்டி நீங்கள் என்ன செய்வீங்க? தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தான் இருக்கு. நாங்கள் எங்களை என்ன செய்கிறோம், நாங்கள் வந்து இந்த அரசாங்கத்தை அரசாங்கத்தை நம்பிக்கை வச்சுருக்கோம், ஜனாதிபதி பேர் நம்பிக்கை வச்சுருக்கோம். இந்த அரசாங்கத்தை நாங்கள் தெரிவு செஞ்சுருக்கோம். மந்திரிமாரையும் எங்ககிட்ட வந்து சொன்னாங்க, நாங்கள் இந்த எல்லாம் உங்களுக்கு வந்து சம்பள பேச்சுவார்த்தை, விலைவாசி குறைக்கிறது, வீடு கட்டி கொடுக்கறது எல்லாமே எங்கிட்ட சொன்னாங்க. நாங்கள் அவங்கள நம்புகிறோம், நம்பி தான் ஓட்டு கொடுத்தோம். அப்போ இந்த அரசாங்கத்தை ஜனாதிபதி பிரதமர் வந்து எங்கள் பிரச்சனையை அவங்க தான் தீர்த்து கொடுக்கணும். வேறு யார் தீர்த்து கொடுக்குறது? அவங்கள நம்பி தான் நாங்கள் இருக்கோம். அப்போ அவங்க சம்பள உயிரை கொடுக்கும் தொட்டி நாங்கள் போராட்டம் தான் இருக்குது. இது இப்போ இந்த போராட்டத்தில் எது சரி வராட்டி நாங்கள் உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு வரும். உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய நிலைமை வரும். அப்படி சொல்லி நாங்கள் போராட்டி தான் வாங்க வேண்டிய எங்களுக்கு சூழ்நிலை. ஏன்னா தொழிற்சங்கவாதிகள் எங்களுக்கு சொல்கிற மாதிரி அதை யாரும் செய்கிறது இல்லை.